ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 8ஆம் தேதியோட அவள் விரும்பால சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல சராய் அவங்க பிஏ போட்டு பலார்னு அடிக்கிறாங்க. அடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தா அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த பாம் பிளாஸ் நடக்கல அப்படிங்கிறதுக்காக. ஒரு வேலையை உன்னால உருப்படியா பண்ண முடியாதா? உன்கிட்ட ஒரே ஒரு வேலை தானே சொன்னேன், அந்த நந்தன் குடும்பத்தை கொல்லணும், கரெக்டான இடத்துல பாம்ப செட் பண்ணுன்னு சொன்னா என்கிட்டே ரூட்டு மாறிடுச்சு அது மாறிடுச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்க. ஒரு வேலைக்கு உருப்படி இல்லை. இப்ப அவங்க நல்லா அங்க ஜாலியா அங்க ஊர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நான் உன்னை இது பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா இங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவரோ மேடம் அவங்க ரூட்டு மாதிரி போடுறதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும், இதுல என் மேல என்ன மேடம் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் இவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம சராய்க்கு கோவம் கத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா நம்ம மனிஷா அங்க மனிஷாவை தேவயானி திட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன மனிஷா, உன் ஃப்ரெண்டு அதை செஞ்சிருவா இதை செஞ்சிருவான்னு வாயில வடை சுட்டுட்டு இருந்தா, ஒரு கதைக்கு லாய் கிடையாது, ஒன்னும் பண்ணல. இங்க பாரு, இங்க வந்ததுல இருந்து அந்த லக்ஷ்மி என்னமோ பெரிய மகாராணி மாதிரி இங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் பாரு, மித்ரா மனசே மாறிடுவான் போல இப்படியே போயிட்டு இருந்தா, பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி, அந்த சராய் ஏதோ பண்றேன்னு சொன்னா கடைசி ஒன்னும் பண்ணல, என்ன பண்றது எதுன்னே தெரியல, முதல்ல அவளுக்கு நான் போன் பண்ணி கேட்கறேன்னு சொல்லி நம்ம மனிஷா சராய்க்கு போன் பண்றாங்க. சராய் போனை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மனிஷா என்ன வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்காளா, சும்மா கால் பண்ணி உயிரை எடுத்துட்டு இருக்கா. ஹலோ சொல்லு மனிஷா, நல்லபடியா போய் ரீச் ஆயிட்டீங்களா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு இப்போ நான் உன்னை நல விசாரிக்க தான் நான் உன்னை கால் பண்ணனா, ஏதோ அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொன்னேன், இன்னும் ஒன்னும் செய்யல. ஐயோ, நான் பர்ஃபெக்டா எல்லாம் பிளான் பண்ணிருந்தேன் மனிஷா, நீங்க தான் ரூட் மாதிரி போயிட்டீங்க. ஓ அதுவா, அந்த லக்ஷ்மி தான் ஏதோ ஒரு பிரெக்னன்ட் லேடியை வண்டியில ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு ரூட்டை மாத்தி இது வேணா சொன்னா. சரி, இப்ப நீ எனக்கு இங்க அங்க லக்ஷ்மியும் மித்ரம் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இப்ப நான் என்ன பண்றது, ஏதாச்சும் பண்ணு சராயு, ஏதாச்சும் பண்ணி இவங்களை முதல்ல மித்ராவை நான் இங்க இருந்து வைசாக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உன்கிட்ட பெரிய ஆயுதமே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்டயா, என்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு, அதுதான் அந்த லக்கி இருக்காளே, அவளை வச்சே திரும்ப வைசாக்கு ஈஸியா வர வச்சிடலாம் அப்படிங்கிறா. இது லக்கிய வச்சா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, அதுதான் நீ ஆல்ரெடி சொல்லியிருக்கியேமா அப்படின்னு சொல்லி பார்வதின்னு ஒரு அம்மா கேரக்டரை கொண்டு வந்தா ஆல்ரெடி இருக்குன்னு லக்கியோட அம்மா பார்வதின்னு சொல்லியிருக்கல, அவங்கள கொண்டு வந்தா 3 வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சூப்பர் சார், சூப்பர் பிளான் சார். ஐயோ சரி, அப்போ நீ சீக்கிரமே அங்க இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட புடி, சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணு, அவளுக்கு அங்க இருந்து மித்ராக்கு இங்க கால் பண்ண சொல்லு, கால் பண்ணி நான் தான் லக்கியோட அம்மா, எனக்கு லக்கி வேணும்னு சொல்லு, பதறி அடிச்சுட்டு வைசாக்கு ஓடிடுவான். சூப்பர் பிளான் சராய், இதையாச்சும் உருப்படியா ஒழுங்கா பண்ண அப்படின்னு சொல்லி போன்ல கத்திட்டு வைக்கிறாங்க. உடனே இங்க சராய் நான் என்னது, இவ என்ன ஃப்ரெண்டுன்னு நினைச்சாலா இல்ல வேலைக்காரின்னு நினைச்சாலா, ஏதோ நான் கொடுத்த ஐடியால என்னையே எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கா, இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி, பிஏ சொன்னது கேட்டது இல்ல, ஒழுங்கா போய் என்ன ஒரு நல்ல பொண்ணா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பார்த்து கூட்டிட்டு வா, அப்படியே அவகிட்ட என்னென்ன விஷயம்னு எல்லாத்தையும் சொல்லி அவளை இதுக்கு நடிக்கிறதுக்கு நல்ல பார்த்தாலே நம்புற மாதிரி கூட்டிட்டு வா, அந்த லக்ஷ்மியும் நம்பணும் மித்ராவும் நம்பணும், அவங்க கிட்ட இருந்து முதல்ல அந்த லக்கிய பிரிக்கணும், பிரிச்சா தன்னை போல எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. சராயு இங்க பார்த்தா நம்ம மித்ரா சும்மா காத்தோட்டமா வெளியே காத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அதுக்கடுத்து பார்த்தா நம்ம தாத்தா இங்க ஜானு விவேக், நீங்க இந்த ரூம்ல எடுத்துக்கோங்க, இந்த ரூம்ல சகல வசதியும் இருக்கு, உங்களுக்கு ஏசி வேணாலும் ஏசி போட்டுக்கலாம், இங்க இது ரூம் நல்லாவே பெரிய ரூம், இங்க பெரிய கட்டில், நீங்க 2 பேர் இங்க தாராளமா தங்கலாம், உங்க துணிகளெல்லாம் வைக்க அலமாரி கூட இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் உடனே கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஜானு, மாப்பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கோமா, மாப்பிள்ளைக்கு என்ன வேணாலும் கேளு, எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம், மாப்பிள்ளைய நல்லபடியா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ தாத்தா, அவ்வளோலாம் சீன் இல்ல அப்படின்னு சொல்லி என்னதாவது விவேக் கீழே படுனா படுத்துருவாங்க, கீழே உட்காருனாலும் உட்காந்து சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ரொம்ப எல்லாம் இவங்களுக்காக ஒன்றும் பண்ணணும்னு தேவையில்லை, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க அப்படின்னு சொல்லி விவேக் விட்டு கொடுத்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே விவேக்குக்கோ கோவம் வருது, என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாத்தாவோ, தம்பி நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, ஜானு எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணு, அதனால அப்படி பேசுறா, ஜானுவும்
அது உன்னோட கணவர்மா, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் நம்ம லேசா கவனிக்க கூடாது. அவங்க மனசு நோக்காதபடி நல்லபடியா பாத்துக்கோ. அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடு. சரி, நீங்க ரொம்ப நேரம் பயணம் பண்ணி வந்திருப்பீங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பாடை வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பேசிட்டு அடுத்து மித்ராவையும் லக்ஷ்மி கூப்பிடலான்னு வந்துட்டு இருக்கிறாங்க தாத்தா. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து மித்ரா வாங்க எங்கன்னு தேடி மித்ரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே என்ன இப்ப என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சாரி, நான் உங்களை கவனிக்கல, மறந்துட்டேன். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு வெண்ணி போட்டு வைக்கிறேன், வந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கூப்பிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா வந்து பார்த்தேன், என்ன நீ என்ன பெரிய ஹீரோயினா என்ன? இந்த ஊர்ல எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்டுட்டு இருக்கிறாரு. உடனே லக்ஷ்மி, ஆமாங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற மேக்சிமம் எல்லாத்தையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே நிறைய உதவி எல்லாம் பண்ணியிருக்கிறேன், அதனால அவங்க எல்லாம் அதை ஞாபகம் வச்சுட்டு என்னை இன்னும் அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோடா, நீ என்ன இந்த ஊர்ல பெரிய தலைவி மாதிரில உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கணும். இங்க நம்ம வந்து என் தாத்தா வந்து நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் என் தாத்தாவோட ஆசையை வந்து பொய்யாக்க விரும்பல. நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் என் மேல, அதாவது தாத்தா முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும், அது மட்டும் தான் கேட்கிறேன். மற்றபடி இது நான் என்னோட சுயநலத்துக்காகலாம் எதுவும் கேட்கல. என் தாத்தா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க பேத்திங்க வந்து சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும், அதுக்காக மட்டும்தான் வந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமானா எப்படி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி யோசிக்கிறாங்க. அன்பா, பாசமா, காதலா, அக்கறையா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ, இப்ப நான் உங்க தாத்தா முன்னாடி உங்ககிட்ட அன்பா, அக்கறையா, பாசமா, அப்படி உன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி, பாசம் இருக்கிற மாதிரி, உன் மேல அளவே இல்லாம அந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நான் உன் தாத்தா முன்னாடி நடிக்கணும்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன இப்படி நடிச்சா போதுமான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அப்படியே சுத்தி விட்டு என்ன பாக்குற, செல்ஃபிக்கு அங்க பாரு அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம மித்ரா வந்து. உடனே லக்ஷ்மிக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. லக்ஷ்மி ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. உடனே செல்ஃபி, இங்க பாருமா, போன பாரு அப்படின்னு சொல்லி செல்ஃபி, அதாவது கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்கிற மாதிரி, மார்க்கிட்ட இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து பார்த்தா தாத்தா வந்துடுறாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் பேத்தி ஒரு நல்ல வீட்டுலதான் வாக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அதை விட சந்தோஷமா இருக்கு. இதை மட்டும் உன் தாத்தா இருந்து பார்த்திருந்தா இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி, உன் தாத்தா எந்த மாதிரி ஒரு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி குடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை விட ஒரு படி மேலேயே இருக்கு. நீ அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்க. கண்டிப்பா தாத்தா இதை எங்க இருந்து பார்த்தாலும் உன்னை மனப்பூர்வமா உன்னை வாழ்த்து வருமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஐயோ, நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப அலுப்பா இருப்பீங்க, உங்களுக்கு நான் வெண்ணி போட்டு வச்சிருக்கிறேன், நீங்க வந்து குளிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நான் அவங்களுக்கு கிட்ட சொல்லிக்கிறேன். அதெல்லாம் இல்லம்மா, நான் மாப்பிள்ளை நம்ம வீட்டு தெய்வத்துக்கு சமம், அதாவது கடவுள் மாதிரி, அவங்கள நம்ம அப்படியெல்லாம் லேசா எதுவும் சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கடவுள்னு சொல்லிடுறாங்க. அந்த தாத்தா வந்து நம்ம மித்ரா வந்து நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க வந்து கடவுளுக்கு சமம், கடவுளுக்கு நம்ம எப்படி வந்து எல்லாம் செஞ்சு வைப்போமோ, கடவுளை எப்படி நம்ம பிரார்த்தனை செஞ்சு இது பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் நம்ம மாப்பிள்ளையும் வந்து அந்த ஸ்தானத்துல வச்சு பார்த்துக்கணும். அவங்க மனசு நோகுறப்பறம் எதுவுமே நினைக்க கூடாது, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு எல்லாத்தையும் பண்ணிருமா, நீங்க எங்க குலசாமி அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தாத்தா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. மித்ராக்குமே ஒரு கட்டத்துல எமோஷனல் ஆயிடுறாங்க. உடனே இப்பதான் வந்து லக்ஷ்மி சொன்னதெல்லாம் புரிஞ்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு லக்ஷ்மி சொன்னதெல்லாம் புரியுது. இந்த ஊர் முன்னாடி தாத்தா முன்னாடி எதுக்கு நடிங்கன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ லக்ஷ்மி மேல அவங்க தாத்தா அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்தாங்களா என்ன, இந்த மாப்பிள்ளையவே இப்படி கடவுள்னு சொல்ற அளவுக்கு இது பாராட்டி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கே ஒரு நிமிஷம் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நம்ம மித்ராக்கு. அதுக்கடுத்து லக்ஷ்மி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இப்ப தாத்தா வந்ததுனாலதான் நடிக்கிறதுக்காக தான் இப்போ அதாவது இப்படி போட்டோ எடுத்தாங்களா, திடீர்னு சுத்தி விட்டு போட்டோ எடுத்தாங்களா, ஓ மித்ரா இதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களா
அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுல எல்லாரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜுன்னுவும் லக்கியும் இந்த ஊர்ல என்னெல்லாம் ஸ்பெஷல், இந்த ஊர்ல என்னெல்லாம் இருக்கு சுத்தி பார்க்க அப்படி இப்படின்னு ஒண்ணா கேட்டுட்டே இருக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம தேவியானியும் மனிஷாவும் ஏதாவது குட்டையை கலப்பணும்ல. ஆமா, இது பெரிய சிட்டி, இங்க சுத்தி பாக்குறதுக்குலாம் என்ன இருக்கு, இங்க 4 ஓடு 4 வீடு இவ்வளவுதான் இருக்கும், இங்க சுத்தி பாக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இது என்னமோ பெரிய ஊரு, இது பெரிய பேலஸுங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அடுத்து லக்ஷ்மி சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை, இங்க நமக்கு நிறைய வயக்காடு நிறைய லேண்டு அதெல்லாம் இருக்கு, நம்ம அப்புறமா சாப்பிட்டு அப்புறமா போய் நம்ம வெளியெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி லக்கிட்டையும் ஜுன்னுட்டையும் ரொம்ப அன்பா பணிவா பேசிட்டு இருக்கிறாங்க லக்ஷ்மி. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா இவங்க குடும்பமா எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து தேவயானி மனிஷா தாத்தா மித்ரா எல்லாரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்தா திடீர்னு வீட்டுக்குள்ள 4-5 ரவுடிங்கெல்லாம் உள்ள வராங்க. வந்து அந்த தாத்தா கிட்ட வந்து என்ன ஒழுங்கா இப்பயாச்சும் எழுதி கொடுக்குறியா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களோட லேண்ட் எல்லாம் எழுதி கேட்குறாங்க. அந்த தாத்தா கிட்ட ஒழுங்கா நீ எழுதி கொடு, ஒழுங்கா அந்த உங்க நிலத்தை என் பேருக்கு மாத்தி கொடு, பக்கத்து நிலமெல்லாம் என்னோடது தான், அந்த இடையில இருக்கிற ஒரு நிலமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அடியால் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஒன்னு தாத்தா வந்துட்டு, ஏய் உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது, உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தியே வராதா, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்கடா, தேவை இல்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒன்னே லக்ஷ்மி என்ன தாத்தா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, நம்மளோட நிலத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்றான். அதான் ஏய் லக்ஷ்மி, நீ இப்போ கல்யாணம் ஆகி வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளனா உன் நந்தன் குடும்பத்துக்கு கேட்டுப்பாரு, உன் நந்தன் குடும்பத்துக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். ஒழுங்கா உங்களோட லேண்டெல்லாம் என் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, என் கோவத்தை கிளப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா நான் பேப்பரை கொடுக்குறேன், அதுல கையெழுத்தை போட்டு போயிட்டே இருங்க எல்லாரும். அப்புறம் இல்ல நான் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உயிரோட யாரும் இந்த ஊரை தாண்டி உங்க ஊருக்கு போய்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அடியால் வந்து மிரட்டிட்டு இருக்கான். உன்னை லக்ஷ்மி முதல்ல கோவத்துல கத்துறாங்க, ஏய் யாரா நீ, உன்னைய பார்த்து எனக்கு எதுக்குடா பயம், நான்லாம் யாரையும் பார்த்து பயப்படுறவெல்லாம் கிடையாது, சும்மா தேவையில்லாம மிரட்டிட்டு இருக்க, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. ஏய் லக்ஷ்மி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்ன வாயிரெல்லாம் ரொம்ப நீளுது, என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி அந்த அடியாலும் வந்து நம்ம லக்ஷ்மி போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கா நீயா எழுதி கொடுத்துட்டோன்னா யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாம முடிஞ்சிரும், இல்ல நாங்களா எழுதி வாங்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த அடியாலும் திரும்ப திரும்ப மிரட்டிட்டே இருக்காரு. உடனே ஜானு நீ உள்ள போய் ஏதாவது தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வா, தண்ணி காஃபி ஏதாவது எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்க எதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி சோஃபால உட்கார சொல்றாங்க லக்ஷ்மி. மித்ராக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த அடியாளுக்கு போய் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. தாத்தாக்கும் ஒண்ணுமே புரியல, லக்ஷ்மி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இவங்களே வந்து நிலத்தெல்லாம் எழுதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க கிட்ட போய் உட்காந்து தண்ணியை குடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு என்னாச்சு, என்ன லக்ஷ்மி உண்மையில பயந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவும் பயந்துட்டாங்க. மனிஷாவும் தேவியானும் ஆமா இந்த லக்ஷ்மி சரியான பயந்தாங்கொழி தானே, இப்போ இவங்களுக்கு என்ன அப்படி என்ன நிலம் வயக்காடெல்லாம் இருந்துற போது, இதை ஒருத்தன் அடியால் எழுதி கேட்கறதுக்கு வேற வந்துட்டான், இவளுக்கு என்ன அவ்வளவு பெரிய சொத்தா இருக்க போது, இந்த குட்டியோண்ட ஊர்ல ஏதோ ஒரு கொஞ்சம் நிலத்தை வச்சுட்டு இவங்க போடுற சீன் இருக்கு, அப்பப்பப்பா இந்த லக்ஷ்மி சரியான பயந்தாங்கொழி தான், இப்படி அசிங்கப்பட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இவங்களும் குசு குசுன்னு தேவியானி மனுஷன் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஜானு போ தண்ணி எடுத்துட்டு வந்து சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ஜானுவும் அதுக்கடுத்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க அண்ணா முதல்ல குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவரும் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சோடனே எந்திரா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன லக்ஷ்மி என்ன மரியாதை இல்லாம பேசுற, டேய் என் தாத்தா வீட்டுக்கு வந்த யாரையும் வெறும் கையோட அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு முதல்ல வந்து உபசரிக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்ப நான் தண்ணி கொடுத்தேன், என்ன தைரியம் இருந்தா நீ என் வீட்டு நிலத்தையே எழுதி கேட்ப, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, என்ன இந்த லக்ஷ்மினா என்ன பயந்து போயிருவேன்னு நினைச்சியா, அவ்வளவுதான், அவனை ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க லக்ஷ்மி வந்து இவ்வளவு நாளா சாந்த சொரூபினியா இருந்த லக்ஷ்மி வந்து இப்போ திடிக்கிடம் அதிரடியா அப்படியே கோவத்தை கக்குறாங்க. அந்த அளவுக்கு கோவப்பட்டு ஒழுங்கா எல்லாரும் நீங்களா வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா மரியாதையாவது மிஞ்சோம், நானா கழுத்தை பிடிச்சி வெளியேற்றலன்னா அவ்வளவுதான், இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடும், முதல்ல எந்திரிச்சு போங்கடா, உங்களுக்கு சொத்து வேணுமா, நாங்க கஷ்டப்பட்டு அதுல அறுவடை பண்ணி அது 4 பேத்துக்கு வேலையை போட்டு நாங்க வச்சிருந்தா நீ அந்த நிலத்தை எழுதி கேப்ப, நான் உனக்கு எழுதி கொடுத்துட்டு போகணுமா, உன்னால என்ன முடியுமா பாத்துக்கோ, போடாடே போடா தேவையில்லாம பேசிட்டு இருக்கன்னு சொல்லி பயங்கரமா பஞ்சா பேசி அவங்களுக்கெல்லாம் லக்ஷ்மி நீ என்கிட்ட மோதிட்டல, நான் யாருன்னு உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் மிரட்டிட்டு போறான்.
போடா போடா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அம்மா நான் கூட பயந்துட்டேம்மா நீங்க எங்க எழுதி கொடுக்க போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க கடைசியா ஃபயரா பேசிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஜுன்னும் இலக்கியும் பாராட்டி தள்ளுறாங்க. அதுக்கடுத்து இவங்களும் வந்துட்டு நந்தன் குடும்பமும் இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நாங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அவரும் பேச, அடுத்து தாத்தா அம்மா நீ எந்த ஊருக்கு போனாலும் இன்னும் பாரம்பரியத்தெல்லாம் மறக்காம தாத்தா சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே காப்பாத்துற பத்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளுறாங்க. மனிஷாக்கு தேவியானிக்கு வழக்கம் போல வயிறு குபு குபுன்னு இருக்குது. என்ன லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மி என்ன ஆண்டி எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரே வாங்கிட்டு இருக்கா, எனக்கு இவளை பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இந்த சராய் வர என்ன பண்றா ஏது பண்றா எதுவுமே தெரியல. அவ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்தாளா இல்ல என்ன பண்ணா ஒண்ணுமே புரியல. இதா ஒரு வேலை சொன்னா உருப்படியா பண்றாளா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் இந்த சராய பத்தி இவங்க மனிஷா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சரி வாங்க நம்ம இன்னைக்கு சுத்தி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி, மித்ரா, ஜானு, விவேக் எல்லாரும் வந்துட்டு வயக்காடு வழியா இதுதான் நம்ம நிலம் காடு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எல்லாரும் அப்படியே ஜாலியா கதை பேசிக்கிட்டு இயற்கை காத்து வாங்கலாம், இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இயற்கையை பாக்குறதுக்கு அவங்களோட லேண்ட் எங்க இருக்கு, வயக்காடு எங்க இருக்கு, இதுதான் வயக்காடு, சிட்டி சைட்ல இந்த மாதிரி இருக்கு, அதுல பாருங்க அப்படின்னு சொல்லி லக்கியும் சொன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இது எல்லாமே யாரோட நிலமா, இதெல்லாம் நம்மளோட நிலம் தான்டா, எல்லாமே நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனுஷாவும் தேவியானு அப்பா நம்ம சிட்டில பெரிய ஆளுனா இந்த லக்ஷ்மி இந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஆளா இருப்பா போலயே, இந்த நிலம்லாம் எவ்வளவு ரூபாய் இருக்கும், இந்த நிலத்துக்கெல்லாம் இவதான் ஓனரா, அப்ப இவ்வளவு அப்ப இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய பணக்காரி தானா அப்படின்னு சொல்லி இவங்க தேவயானி பேச, மனிஷா உடனே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம லக்ஷ்மி மட்டம் தட்டுறது தானே அவங்களோட மெயின் வேலையே. ஆண்டி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதுவே ஒரு குட்டி கிராமம், இந்த கிராமத்துல ஏதோ கொஞ்சம் லேண்ட் வச்சிருந்தா இவ என்ன பெரிய ஆளா, மிஞ்சி மிஞ்சி போனா இதெல்லாம் 5 லட்சம் 6 லட்சத்துக்கு வருமோ அவ்வளவுதான் வரும். நம்ம 60 லட்சத்துக்கு அங்க வீடு வச்சிருக்கோம், எவ்வளவு வச்சிருக்கோம், இதெல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்த்தா கூட 10 லட்சம் கூட வராது, அவ்வளவுதான் வரும். இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இவ்வளவு போய் அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. இங்க சரையை பார்த்தா சரையோட பிஏ வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்க கேட்ட மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் மேடம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க சராயிட்ட. உடனே அந்த பொண்ணு பார்த்தா அப்படியே வந்து கேரக்டரவே மாறிடுச்சு. உடனே ஓ நீதான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சராய் கேக்குறாங்க. ஹலோ மேடம் நான் ஒன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்ல, நான் இங்க கேரக்டர் மெயின் ஆர்டிஸ்டே நான் தான் அப்படின்னு சொல்லுது. என்ன போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சரி உன் பேர் என்ன, பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. பாருடா அதுக்குள்ள அப்படியே கேரக்டராவே மாறிட்டியா. ஆமா மேடம் நான் உங்க சார் கிட்ட என்ன கதை, என்ன சிச்சுவேஷன், என்ன நடக்கணும், என்ன நடிக்கணும், என்ன நடக்கும் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அதனால நீங்க எப்ப நடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, யாரை நம்ப வைக்கணும்னு சொல்லுங்க, ஏன்னா நம்மள மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேடம் இந்த பொண்ணை பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டேன், இந்த பொண்ணு சீரியல்ல அப்புறம் படத்துல ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கா. அப்பப்போ இந்த மாதிரி நாடகம் எங்கேயாவது நாடக மேடையில ஏதாவது நாடகம் போட்டாங்கன்னா நடிப்பாங்க, அந்த பொண்ணு நல்லாதே நடிக்குது, நல்லா தான் பேசுது, நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன் அப்படியே கேரக்டர் எல்லாம் உள்வாங்கிருச்சு மேடம், விட்டா இந்த பொண்ணு மித்ரா இந்த பொண்ணு நடிச்சா நானே நம்பிடுவேன் மேடம், அந்த அளவுக்கு நடிக்குதுன்னு இவன் புகழ்ந்து தள்ள. அதுக்கடுத்து சராய் வந்து இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, நீ யாரை பார்க்க போகணும் என்ன பொண்ணுன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டல. ஐயோ மேடம் நான் என் பேரு பார்வதி, என்னோட பொண்ணு லக்கி வந்து அவங்க வீட்டுல இருக்கிற, இப்ப நான் என்ன என் பொண்ணை கொடுங்கன்னு நாங்க அவங்ககிட்ட போய் கேட்கணும், இதுதானே மேடம் சீனு, இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாரு அதுக்குள்ள எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிட்ட. சரி இப்ப என்ன மேடம் நான் யார் வீட்டுக்கு மேடம் போகணும், நீ யார் வீட்டுக்கும் போக வேண்டாம், ஏன்னா அவங்க இந்த ஊர்லயே இல்ல, நான் சொல்றப்ப உங்களுக்கு நீ ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி நான் தான் லக்கியோட அம்மா பேசுறேன், எனக்கு என் பொண்ணு வேணும்னு மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மேடம் அதுக்கு முன்னாடி பேமெண்ட் எல்லாம் பேசிக்கலாம் மேடம், எனக்கு சாப்பாடு ரொம்ப பசிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சரை வந்து இவ பர்ஃபெக்டான ஆளுதான், இவன் எனக்கே இவளை பார்த்தா நம்பணும்னு தான் தோணுது, சோ லக்ஷ்மிக்கும் இவளை பார்த்தா லக்ஷ்மியே நம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அங்க லக்ஷ்மின்னு ஒருத்தி இருக்கா, அவதான் ஹீரோயின் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவளை நீ நம்ப வைக்கணும், மத்த எல்லாரையும் நம்ப வைக்கிறது கூட ஈஸி, ஆனா அந்த லக்ஷ்மியை நம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால பக்காவா நடி அப்படின்னு சொல்லி சாராய் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மேடம் நான் அந்த லக்ஷ்மியை விட பெரிய நடிகை மேடம், நான் நடிச்ச என்னால
யாரையும் கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம நடிப்பு, நின்று பேசும் மேடம் அப்படின்னு இந்த பார்வதிங்கிற கேரக்டருக்கு இந்த ஒரு பொண்ணு ஜூனியர் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்தா அப்படியே மஞ்சள் குங்குமம் தாலின்னு வந்து அப்படியே ஒரு பெண்மையா வந்து இறங்கி இருக்கிறாங்க. அப்படியே ஒரு கல்யாணம் ஆன பெண், குழந்தை இருக்கிற பெண் மாதிரியே வந்து கேரக்டரை மாத்தி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மாத்தி அப்படியே வந்து இறங்கி இருக்கிறாங்க. இங்க பார்த்தா கபடி அதுக்கடுத்து கபடி விளையாடலாம்னு வந்துட்டு இருக்காங்க. வயக்காடை ஃபுல்லா சுத்தி காட்டி இதெல்லாம் யாரோட இடம் அப்படி அப்படின்னு பேசிட்டு அதுக்கடுத்து பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் வந்து சென்டர்ல வந்து கபடி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மியை பார்த்தோன்னே எல்லாரும் அப்படியே வந்துட்டு லக்ஷ்மி அம்மா எப்ப வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசுறாங்க. உடனே மித்ரா இவ என்னடா எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரும் லக்ஷ்மின்ட்டு வராங்க, இவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி இவரோ வியந்து பாக்குறாரு நம்ம மித்ரா. அங்க இருக்கிற எல்லாருமே அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னன்னா இங்க இல்லம்மா இப்ப பெருசா வேலை எதுவும் இல்லைல்லம்மா, விளைச்சல் இல்லம்மா, சரி சும்மா வீட்டுல இருக்க வேண்டாமேன்னு சொல்லி இப்ப இங்க சும்மா வந்து கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்மா, நீங்களும் முன்னாடி கபடி எல்லாம் சூப்பரா விளையாடுவீங்கல்லம்மா, அந்த நாட்கள்ல எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கேன். ஓ ஆமா. உடனே ஜானு வந்து தன்னோட அக்காவை பெருமையா பேசணும்ல, ஆமா என் அக்கா முன்னாடியெல்லாம் எப்படி விளையாடுவா கபடி அப்படின்னு சொல்லி அவங்களும் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக் வந்து கேக்குறாரு, அண்ணி நீங்க கபடி எல்லாம் விளையாடுவீங்களா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, எங்க ஊர்ல எங்க அக்கா தான் பெஸ்ட், எங்க அக்கா தான் நம்பர் 1 கபடி பிளேயர், எங்க அக்காவை ஜெயிக்க யாராலையும் முடியாது, எங்க அக்காவை ஜெயிக்க ஒருத்தர் பிறந்துதான் வரணும், அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம மனிஷாக்கும் தேவியானுக்கு இவன் என்ன இவ அக்காவுக்கு ரொம்ப தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கா, சும்மா அவங்க அக்காவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்க வயிறு எரிஞ்சிட்டு இருப்பாங்க தேவியானியும் மனிஷாவும். உடனே அண்ணே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, என் அண்ணனும் ஸ்டேட் பிளேயர் தெரியுமா, என் அண்ணன் ஸ்டேட் பிளேயர் கபடியில, என் அண்ணனும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஸ்டேட் லெவல்ல போய் கபடி விளையாண்டு வந்திருக்கிறாங்க, பாருங்களேன் அண்ணா அண்ணி 2 பேருமே கபடி பிளேயரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, டேய் அவ ஏதோ சும்மா ஊர்ல விளாண்டுகிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே தம்பி நீங்க எங்க லக்ஷ்மி தப்பா நினைச்சிட்டீங்க, எங்க லக்ஷ்மி கிட்ட யாராலையும் தோக்கவே முடியாது, எங்க லக்ஷ்மி நினைச்சா அவங்க எங்க லக்ஷ்மி யாராலும் தோக்க வடிக்கவே முடியாது, அவங்க அவ்வளவு பெரிய கபடி பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி இப்ப என்ன யாரு பெருசுன்னு ஆடி காமிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஜானு சொல்றாங்க. என் அக்கா நீயே டீம் பெரிய அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்றாரு. சரி நானு ஜானு நாங்க எல்லாம் ஒரு டீமு, எங்க ஊருக்காரங்கெல்லாம் ஒரு டீமு, நீங்க மனிஷா விவேக் தேவயானி அத்தை நீங்கெல்லாம் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜட்ஜு யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தாவும் ஜுனுவும் லக்கியும் தான். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தா சரி வார்ம் அப் பண்ணிட்டு எல்லாரும் கபடி விளையாடுறதுக்காக முதல்ல வந்து இறங்குறாங்க. முதல்ல வந்து மித்ரா டீம்ல இருந்து இங்கே இறங்குறாங்க. உடனே முதல்ல பார்த்தா தேவயானி இறங்குறாங்க. அப்படி இப்படின்னு தேவயானி முதல்ல அவுட் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம லக்ஷ்மி போய் முதல்ல தேவயானி அவுட் பண்ணி விட்டுடுறாங்க. அடுத்து மித்ரா டீம்ல இருந்து விவேக் வராங்க. விவேக்கையும் தோக்கு அடிச்சு விட்டுடுறாங்க. விவேக் வந்து ஜானு வந்து இறங்குறாங்க. அடுத்து ஜானு வந்து டே விவேக் அவளை விடாதடா அப்படின்னு சொல்லி உன்னை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தேவயானி வந்து விவேக் கையை பிடிச்சி கடைசியில பார்த்தா ஜானு வந்து 2 பேரும் அட்டடயத்துல தோக்கடிச்சு விட்டுடுறாங்க. நம்ம தேவயானியும் தோக்கடிச்சு விட்டுறாங்க, விவேக்கையும் தோக்கடிச்சு விட்டுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மனிஷாவும் மித்ராவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அடுத்து மித்ரா நான் இப்ப இறங்குறேன்னு சொல்லி மனிஷா வந்து நம்ம லக்ஷ்மியை தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜானுவை லக்ஷ்மியை தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மனிஷா தான் தோத்து போயிடுறாங்க. நம்ம லக்ஷ்மி வந்து அணைக்கட்டி பிடிச்சி வச்சிடுறாங்க. கடைசி பார்த்தா இப்போ மித்ரா மட்டும்தான் இருக்கிறாரு. நம்ம லக்ஷ்மி தான் இறங்குறாங்க. லக்ஷ்மி டீம்ல இருந்து மித்ரா டீமுக்கு இறங்கி மித்ராவை அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கபடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா மித்ராவும் ஒரு டஃப் பிளேயர் தான், அவருமே நல்ல டஃப் கொடுக்குறாரு. 2 பேருமே யாரா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல நம்ம லக்ஷ்மி வந்து அவங்களோட கணவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவங்க தான், துறந்தவங்களாச்சு. அதனால இந்த கபடியிலயும் வந்து மித்ராவே ஜெயிக்கணுங்கிறதுக்காக வலுக்கட்டாம இவங்களே போய் மித்ரா கிட்ட தோத்து போயிடுறாங்க. அதாவது மித்ரா வந்து அவங்கள பிடிச்சி வச்சு 2 பேரும் வந்து ஓட விடாம பண்றேன்னு சொல்லி பிடிச்சி வச்சு ரொமான்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற எல்லாருமே தேவயானி எல்லாருமே விடாத மித்ரா லக்ஷ்மி புடி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மனிஷாக்கு இதை பார்க்கும்போது வயிறு குபுகுபுன்னு இருது. ஆண்டி இவங்க உண்மையில கபடி தான் விளையாடுறாங்களா இல்ல 2 பேரும் கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு. மனிஷா உனக்கு லக்ஷ்மியை கண்டாலே பிடிக்காதுல, அதனால உனக்கு மித்ரா எது பண்ணாலும் உனக்கு எரிச்சலா இருக்கு, அவங்க கபடி தான் விளையாடுறாங்க, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லி கடைசி பார்த்தா மித்ரா தான் ஜெயிக்கிறாரு. லக்ஷ்மி டீம் வந்து தோத்து போயிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து அப்பயுமே ஊர் மக்கள் வந்து மித்ராவை பெருசா பேசல. எங்க லக்ஷ்மி பொண்ணை விட்டு கொடுத்தனாலதான் இன்னைக்கு மாப்பிள்ளை தம்பி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து லக்ஷ்மி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே பந்தயத்துக்கு நாங்க வரலாமான்னு சொல்லி
ஆல்ரெடி வீட்டுல திட்டு வாங்கிட்டு போனாங்கல்ல அந்த ரவுடிகள்ஸ் எல்லாரும் வந்தாங்க. உடனே மித்ரா வந்து ஏய் தேவையில்லாம நீங்க இதுக்கு நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அதுக்கு அடுத்து ஏய் இது எங்க இடம், நாங்க என்ன விளையாடுவோம், எதுக்கு எங்க குடும்பத்துல நீ வந்து தலையிடுற, உன்கிட்ட பேசலாம் எங்களுக்கு நேரம் இல்ல, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேடம், சரி நம்ம 2 டீமும் கபடி விளையாடலாம், நீங்க ஜெயிச்சா நான் இந்த ஊரை விட்டு போயிடும், ஒருவேளை நாங்க ஜெயிச்சா நீங்க இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிடா பந்தயத்துக்கு ரெடிடா அப்படின்னா மித்ரா வந்து சொல்றாரு இதெல்லாம் தேவையில்லாதது, அவங்க கிட்ட எது பேசுறதுனால போலீஸை வச்சு பேசிக்கலாம், நீ என்ன பந்தயத்தை வச்சு இதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது தாத்தாமே வேண்டாமா இந்த விசப்பரிச்சை எல்லாம் வேண்டாமா, ஐயோ தாத்தா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், அவங்க எப்படிதான் எத்தனை வாட்டி தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒளிஞ்சு போறது, அவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பம் எல்லாம் ஒரு டீமு, நீங்க எல்லாம் ஒரு டீமுன்னு சொல்லி மித்ரா, மனிஷா, தேவயானி இவங்க எல்லாம் எல்லாருமே ஒரே டீம். இப்போ மித்ரா, லக்ஷ்மி, ஜானு, விவேக், தேவயானி, மனிஷா, அப்புறம் அந்த சைட் பார்த்தா அந்த ரவுடி கேங் எல்லாரும் ஒரு டீமு. லக்கி ஜுனும் வந்து வியந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து களத்துல இறங்குறாங்க, முதல்ல பார்த்தா நம்ம மித்ரா வந்து களத்துல இறங்குறாங்க. களத்துல இறங்கி அதுல ஒரு ரவுடியை தோக்கடிச்சிட்டு வந்துடுறாங்க. திரும்ப ஒரு ரவுடி அங்கிருந்து அந்த டீம்ல இருந்து நம்ம லக்ஷ்மியை வந்து தோக்கடிக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா அவரே போய் புத்துக்கடின்னு விழுந்துடுறாரு, கோட்டை தாண்டி விழுந்து அவுட் ஆயிடுறாரு. அதுக்கடுத்து இப்படியே பார்த்தா இங்க லக்ஷ்மி டீம்ல ஒருத்தவங்க கூட ஜெயிக்கல, ஆனா அந்த ரவுடி டீம்ல வந்து எல்லாரும் வாலண்டியரா வந்து ஒருத்தனா விழுந்து அவுட் ஆயிடுறாங்க. கடைசியா ஒரு 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. கடைசியில் நம்ம லக்ஷ்மி சிங்கிளா இறங்கி கெத்தா இறங்கி அந்த 3 பேரையும் டயத்துல புடிச்சு ஒருத்தனை புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அடுத்த 2 பேர் வந்து நம்ம லக்ஷ்மியை தொடவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புடிச்சு இழுக்கிறாங்க. உடனே கபடி 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 கபடின்னு அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து நம்ம லக்ஷ்மி வழக்கம் போல ஜெயிச்சிடுறாங்க. உடனே விவேக், ஜானு நீ சொன்னப்போ கூட நான் நீ பத்தி நம்பல, ஆனா இவ்வளவு பெரிய தடிமாடு அவங்களே இந்த கபடியில ஜெயிச்சிருக்காங்கன்னா இது ரொம்பவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இவங்களாம் அப்படி பாராட்டி கபடி எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நேரா அவங்க தாத்தாவோட நினைவிடத்துக்கு போறாங்க. நினைவிடத்துக்கு போய் நம்ம லக்ஷ்மியும் ஜானுவும் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஏங்கி 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 அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே தாத்தா வந்துட்டு அம்மா கண்டிப்பா நீ அழுகிறத தாத்தா என்னைக்கு விரும்ப மாட்டாரம்மா, நீ அழுகாத, கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீ முதல்ல விளக்கேத்துப்போ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட தீப்பெட்டியை கொடுத்து விளக்கேத்த சொல்றாங்க. அதுக்கடுத்து மாலையை கொடுக்குறாங்க. பெரிய மாலையை நம்ம லக்ஷ்மியும் நம்ம ஜானுவும் 2 பேரும் சேர்ந்து அந்த மாலையை தூக்கி போடுறாங்க. உடனே இவங்க மனிஷாவும் தேவியானு என்னது யாரோ ஒரு செத்து போனாங்கிறதுக்காக நான் இதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், நான் இதுக்கு இதெல்லாம் பார்க்கணும், என் தலையில் சில எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி தேவயானியும் மனிஷாவும் போராணி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா எல்லாரும் வந்து நினைவிடத்துல வந்து பூக்களை போட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஜானு வந்து கட்டுப்படுத்த முடியாம அழுகுறாங்க, ஏங்கி அழுகுறாங்க. உடனே விவேக் வந்து அவங்களை கன்சல்ட் பண்றதுக்காக சரி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜானுவை பிடிச்சி அப்படி தாங்கி பிடிச்சு அழுகுறாங்க. உடனே ஜானு அப்பயுமே ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி அதை விட மோசமா அவங்க தனியா நின்று அழுதுட்டே இருக்கிறாங்க. மித்ரா வந்து இதை பாக்குறாரு, ஜானு வந்து எப்படி விவேக் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இப்ப நம்மளும் பண்ணணுங்கிறதுக்காக இவர் வந்து மித்ரா வந்து லக்ஷ்மி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை போய் பிடிச்சிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து இது பண்றாரு. உடனே பார்த்தா 2 பேரும் அப்படி லக்ஷ்மி ஏங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தா மனிஷாக்கு கோவருது, ஆண்டி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கான், தேவையில்லாம எதுக்கு அந்த லக்ஷ்மியை போய் பிடிச்சிட்டு இருக்கான், ஐயோ அவன் கணவன் மனைவிமா, இப்போ இந்த இடத்துல எதுக்குமா நீ தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்க, விடு மனிஷா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரின்னு பார்த்தா நம்ம லக்ஷ்மி தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் செமையா சூப்பரா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. உடனே தாத்தா நம்ம லக்ஷ்மியும் ஜானுவை தவிர மிச்சம் எல்லாருமே இலை போட்டு உட்காந்தாச்சு. நம்ம லக்ஷ்மியும் ஜானுவும் இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் மாறி மாறிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம தாத்தா வந்து ஜுன்னுக்கு அழகா ஊட்டி விடுறாங்க. தாத்தா எங்க இலையில இருக்கு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லடா பேர பசங்களுக்கு ஊட்டி விடுறது ஒரு பெரிய சந்தோஷம், அதெல்லாம் எனக்கு எப்போதானே கிடைக்குது, அதனால நான் உங்களுக்கு ஆசையா ஊட்டி விடுறேன், இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தாவும் நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க மனிஷா வந்து என்னதான் பண்றாளோ இவ, இந்த சராய்க்கு ஒரு வாட்டி போன் பண்ண சொன்னேன், ஏதாச்சும் போன் பண்றாளான்னு பாருங்க. மித்ராக்கு ஏதோ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட ரெடி பண்ணி போன் பண்றேன்னு சொன்னா, இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்பதான் போன் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி இவங்க சாப்பிட்ற இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கபடி விளையாண்டுட்டு இருக்கையில வந்து நம்ம சராய் வந்து போன் பண்ணிருப்பாங்க மனிஷாக்கு, என்ன சராயோ ஒரு வேலை உருப்படியா பண்றது இல்லை, ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மனிஷா ஒரு சூப்பரான ஜூனியர் ஆர்டிஸ்ட பிடிச்சாச்சு, அந்த பொண்ணு நடிக்கிறத பார்த்தா
நானே நம்பிட்டேன்னா பாரு, எனக்கே ஒரு செகண்ட் இவதான் லக்கியோட உண்மையான அம்மாவா அந்த அளவுக்கு இருந்தது. அவளோட ஆக்டிங் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டானா பாரு, பார்த்த எனக்கே நானே நம்பிட்டேன், நீ பார்த்தானா நீ கூட நம்பியிருப்ப அப்படின்னு சொல்லி சாராய் வந்து சொல்றாங்க. ஆமா, சும்மா நீ இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இரு, நீ பேசுறதுக்கு தான் லைக். நான் நீ நம்புறது மேட்ரு இல்ல, மித்ரா நம்பணும், முக்கியமா லக்ஷ்மி நம்பணும், அதுதான் முக்கியம். அவளை விட்டுட்டு ஒழுங்கா அவளுக்கு சீக்கிரம் கால் பண்ணி சொல்லு. இங்க பார்த்தா இங்க லக்ஷ்மியும் மித்ராவும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவங்க 2 பேரும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்துல எழுதியிருக்கா. என்னதான் பண்ற சாராயு, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே தேவயானி, என்ன மனிஷா ஆச்சு, ஒன்னும் இல்லாண்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா மித்ராவுக்கு அதுக்கு அடுத்து பரிமாறுறாங்க. அதுக்கு அடுத்து லக்ஷ்மி இப்பவும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க லக்ஷ்மி சமைச்சா 7 வீட்டுக்கு மணக்கும் அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க தாத்தா. உடனே ஜெயதேவும், ஆமா எங்க லக்ஷ்மி வந்து எங்க குடும்பத்திலே முதல்ல அரவிந்தா சமைக்கிறது தான் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அரவிந்தா சமையலே தூக்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் லக்ஷ்மியோட சமையல். அவளோட சமையலுக்கு நாங்க எல்லாருமே அடிமை, அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே தேவாமிர்தமா இருக்கும், அமிர்தமா இருக்கும் எங்க லக்ஷ்மி சமைச்சா அப்படின்னு சொல்லி ஜெயதேவு விவேக் எல்லாரும் வந்து எங்க அரவிந்தா பெரியமாக்கு விட ஒரு படி மேலதான் இருக்கும் லக்ஷ்மி அண்ணி சமையல் அப்படின்னு சொல்லி விவேக்கும் வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் லக்ஷ்மியை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சராய் வந்து என்ன இவ கேட்கறது எல்லாத்தையும் பண்ணி கொடு, இவ பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிஏட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நல்ல பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணும் பார்வதி கேரக்டர் நடிக்க வந்து அந்த பொண்ணும் நல்ல கும்முன்னு கும்மிட்டு இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்க பார்த்தா மித்ராக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் அதுக்கடுத்து பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. மனிஷாக்கு வந்து வயிற்றுச்சல் எரியுது. என்ன ஆண்டி இவ கால் பண்றேன்னு சொன்னா இன்னுமா கால் பண்ணிட்டு இருக்கா, என்னதான் பண்ணிட்டு இருக்கா இந்த சராயு, ஒரு வேலை உருப்படியா பண்றது கிடையாது, இதனாலதான் எனக்கு கோவமே வர்றதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த நேரமும் பார்த்தா நம்ம சராயுவை பிடிச்சி தொட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மித்ராவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, லக்கியும் சுன்னும் ஈத்தாப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தாத்தா எல்லாருமே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஃபோன் கால் வருது. உடனே ஃபோன் வந்தோன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி மித்ரா எடுத்து பேசுறாரு. கண்டிப்பா இது சராயு அஞ்சு ஆளாதான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷாவும் தேவியானே ஆவலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ மித்ரா சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மித்ரா தான் பேசுறேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்வதி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்வதியா? பார்வதி யாரு? நீங்க என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சு வந்தேன். என் பொண்ணு நீங்க தான் தூக்கி வளர்க்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என் பொண்ணை எனக்கே திருப்பி கொடுங்கன்னு நான் கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கிறேன். என் பொண்ணு எங்க இருக்கா, நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? நான் வெளியூர்ல இருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் மித்ரா வந்து கட் பண்ணிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் லக்கிய வந்து கேட்டோன்னா அவரால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே ரத்த கண்ணீரே வருது. அந்த லெவலுக்கு கையை கழுவிட்டு சாப்பிடாம இருந்துச்சு, வேகமா போயிடுறாரு. உடனே நம்ம லக்ஷ்மி, என்னங்க என்னாச்சு மித்ரா, என்னாச்சு மித்ரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கிறாங்க. பதறிட்டு லக்ஷ்மி பின்னாடி ஓடுறாங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தா விவேக் எந்திக்கிறாரு. அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி விவேக் எந்திரிச்சு போறாரு. அதுக்கு பின்னாடியே பார்த்தா ஜானு, மாமா என்னாச்சுன்னு நம்ம ஜானுவும் எந்திரிச்சு போறாங்க. பின்னாடியே பார்த்தா ஜெயதேவ் அவரு சாப்பிட்டுட்டு இருந்தாரு, அவரும் எந்திரிச்சு போறாங்க. உடனே மனிஷாவும் தேவியானியும், என்ன ஆண்டி மித்ராவோட இந்த முகத்தை, அழகான முகத்தை, அவனோட அந்த சோகமான முகத்தை நான் போய் நேர்ல பார்க்கணும், வாங்க இந்த கண்குள்ளா காட்சியை மிஸ் பண்ணிடக்கூடாது, வாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் எழுந்திரிச்சு போறாங்க. தாத்தா நீங்களாச்சும் உட்காந்து சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி நீங்க பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மனிஷாவும் தேவியானி எழுந்திரிச்சு வராங்க. இங்க மித்ரா வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. நம்ம லக்ஷ்மி வந்து மித்ரா கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. மித்ரா என்னாச்சு, எதுக்கு நீங்க உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு மித்ரா சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்க பின்னாடியே பார்த்தா விவேக், அண்ணா என்னதான் ஆச்சு, இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக நீ இப்ப இப்படி இருக்க, சோகமா இருக்க, என்னாச்சு அண்ணா என்னாச்சு? ஜெயதேவ் எடுத்து, டே மித்ரா என்னடா ஆச்சு, என்னாச்சு, யாரு உனக்கு ஃபோன் பண்ணா, எதுக்கு இப்போ நீ வந்து இப்படி அழுதுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னு லக்கியோட உண்மையான அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னே அது அவங்க லக்கியை திருப்பி கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம மனிஷாவும், இதுல என்ன இருக்கு மித்ரா, லக்கி மேல உனக்கு காதல் எவ்வளவு அன்பு வேணா இருக்கலாம், ஆனா லக்கியோட உரிமை உன்கிட்ட இல்லைல்ல, அது வந்து அவங்களோட பெத்த அம்மா கிட்ட தானே அந்த உரிமை இருக்கும். இதுல எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க, என்னைக்கா இருந்தாலும் லக்கியோட அம்மா வரதானே போறாங்க, லக்கி அவங்க கிட்ட நீ ஒப்படைக்க தானே செய்யணும், இதுக்கு எதுக்கு நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க, இப்ப அழுது மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்ன தேவியானி, அதுதான் என்னதான் நம்ம பாசம் காட்டி சீராட்டி வளர்த்தினாலும் அவங்களோட உண்மையான அம்மா கிட்ட தானே
உண்மையான அம்மாவை பார்க்கணும்னு ஏங்க மாட்டாங்களா? அவங்க அம்மா மனசுலயே வந்து அவங்க பொண்ணு நல்லபடியா இருக்கணும், தான் கூட இருக்கணும். என்னைக்கோ தெரியாம அவங்க குழந்தைய விட்டுட்டு போயிருந்தா இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக காலை ஃபுல்லா அவங்க தேடாமையா இருந்திருப்பாங்க. எப்படியோ ஒரு கட்டத்துல கொடுத்துதானே ஆகணும் லக்கிய அப்படின்னு சொல்லி தேவயானி மனுஷன் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, யாரு தடுத்தாலும் யாரு பண்ணாலும் லக்கிய என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. லக்கி என்னோட உயிர், லக்கி என்னோட உலகம், லக்கி என்னோட பிரபஞ்சம், ஒட்டுமொத்த உயிர் உலகம் எல்லாமே லக்கி தான். லக்கியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு நம்ம மித்ரா. அதுக்கடுத்து லக்ஷ்மி கிட்ட போய் லக்கியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாதுன்னு லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. லக்ஷ்மி, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும், லக்கி என்கிட்ட இருந்து போயிடக்கூடாது, லக்கி என் கூட தான் இருக்கணும், லக்கி இல்லைன்னா நான் வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட், லக்கி தான் என்னோட உயிர் மூச்சு எல்லாமே, என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே லக்கி தான், லக்கி என்னை விட்டு போனான்னா நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட், லக்ஷ்மி நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. மனுஷன் இதை பார்த்து, என்ன ஆண்டி மித்ரா என்ன தானே கட்டி பிடிச்சி அழுகணும், என்ன அந்த லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான், இங்க என்ன ஆண்டி நடக்குது? ஐயோ மனிஷா, நீ என்னதான் இருந்தாலும் நீ அவனை காதலிச்ச அவ்வளவுதான். ஆனா லக்ஷ்மி அவன் கட்டிக்கிட்ட மனைவி, அவங்களுக்கு தான் பந்தம் வந்து ரொம்ப இதானது. அதனால லக்ஷ்மி மித்ராவோட பந்தம் வந்து தாலி பந்தம், அது காதல் பந்தம் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஆண்டி நீங்க என்ன எனக்கு ஃபேவரட்டா இல்ல அந்த லக்ஷ்மிக்கு ஃபேவரட்டா? என்ன லக்ஷ்மிக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? நான் இயல்ப சொன்னா உனக்கு நான் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மித்ராவும் லக்ஷ்மியும் வந்து லக்ஷ்மிக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கும் பேரதிர்ச்சியா இருக்கு. இது லக்கியோட அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. மித்ரா வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாரு. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் ஒரு சீரியல் அண்ட் சலங்கை சீரியல் போட்டுருக்கோம். ஸோ 2 சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.